தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் கார்த்திகை தீப திருவிழாவில் இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் சாய் ஹரீஷ். இவர் தேவதானப்பட்டி பகுதியில் கட்டிடங்கள் கட்டும் சென்ட்ரிங் பணி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த கார்த்திகை தீபம் திருவிழாவின் போது மலை மேல் பரமசிவன் கோவிலுக்கு தனது நண்பருடன் சென்றுள்ளார். இந்நிலையில் பெரியகுளம் கரட்டூர் மந்தை அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது தேவதானப்பட்டியைச் சேர்ந்த சாய் ஹரீஷ் கண்டித்துள்ளார். இவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் சாய் ஹரீஷ் பெரியகுளத்தைச் சேர்ந்த சிறுவனை தாக்கியதில் மண்டை உடைந்து காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சாய் ஹரீஷ் வெளியூரில் இருந்து வந்தால் அமைதியாக போக வேண்டும், இல்லை என்றால் அடி கிடைக்கும் என்பது போல் பல்வேறு வசனங்கள் அடங்கிய வீடியோவை கைபேசியில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார். சாய் ஹரீஷின் ஸ்டேட்டஸை பார்த்த சிறுவன் ஆத்திரமடைந்து தனது நண்பர்களான பெரியகுளத்தைச் சேர்ந்த நவீன், விஷால் ஆகியோரை அழைத்துக் கொண்டு தேவதானப்பட்டி பகுதிக்கு சென்றுள்ளனர். தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் கோவில் திருப்பகுதியைச் சேர்ந்த சூரியதேவா என்பவரை வைத்து சாய் ஹரீஷை அழைத்துக் கொண்டு வரச் சொன்னதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேவதானப்பட்டி பைபாஸ் அருகே அரசு மதுபான கடை செல்லும் வழி எதிராக புறவழிச்சாலையில் சாய் ஹரீஷ் மற்றும் சூரியதேவா வந்தபோது அங்கு மறைந்திருந்த சிறுவனின் நண்பர்கள் நவீன், விஷால் ஆகியோர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சாய் ஹரீஷை சரமாரியாக தாக்கி வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தடுக்க முயன்ற சூரியதேவிற்கும் அரிவாள் விட்டு விழுந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் அறிந்த தேவதானப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சாய் ஹரீஷை 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட நபர்களை தேடி வந்தபோது தலைமறைவாயிருந்த 3 பேரையும் மற்றும் சாய் ஹரீஷை அழைத்து வந்த சூரியதேவையும் கைது செய்து விசாரணை நடத்தியதில் விவரங்கள் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 17 வயது முதல் 20 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கத்தால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் இவ்வாறான கொலை சம்பவங்கள் நடந்திருப்பது இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்துவதோடு இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் கேள்விக்குறியாகி வருவது என்பது பெற்றோரிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது. தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் விற்பனையை செய்பவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.